நாராயணா, என்னை எதிர்க்க முடிவெடுத்திருக்கிறீர்கள் என்றால் என் முன்னே வாருங்கள். சுதர்சன சக்கரத்தை ஏந்திய பிறகு யுத்தத்திற்கான சங்கநாதம் முழங்கட்டும். ஆனால் இவ்வாறு தாங்கள் என் முன்னே தோன்றாது இருப்பது என்னை அவமதிப்பதோடு நம் நட்பையும் களங்கமுறச் செய்கின்றது. நாராயணா, உடன் என் முன் வாருங்கள். நான் என் கடமையிலிருந்து விலகவில்லை மகாதேவா. தங்களை சந்திக்க மாட்டேன் என்று உங்களுக்கு சபதம் செய்துள்ளேன். ஆகையால் உங்கள் முன்னிலையில் வரமாட்டேன். இங்கிருந்து சென்று விடுங்கள். தாங்கள் இங்கு வந்தாக வேண்டும். தாங்கள் இங்கு வந்தாக வேண்டும். வந்தாக வேண்டும் நாராயணா. என்னிடம் கூற முடியாமல் உங்களுக்குள் புதைந்திருக்கும் துயரத்தை என்னிடம் பகிர்ந்திடுங்கள். என்னிடம் கூற மறுக்கும் அந்த உண்மையை வெளிப்படையாகவே கூறுங்கள். எதற்காக தங்களது தோழனை எதிர்த்து நிற்கின்றீர்கள்? எதற்காக தங்களது தோழனை எதிர்த்து நிற்கின்றீர்கள்? ஓம் பிரம்மதேவாய நமஹ. சிவனின் அனைத்து செயலிலும் பிரபஞ்சத்தின் சாராம்சம் அடங்கியுள்ளது. என்னுடன் வாருங்கள். இந்த விஷயத்தை பெரிதுபடுத்துவது சரியல்ல மகாதேவா. எனினும் நாராயணரின் இச்செயலுக்கும் அவரது முடிவிற்கும் என்ன காரணம் தேவி? காரணம் எதுவாக இருப்பினும் சரி, தங்கள் வேதனையை அவர் புரிந்து கொள்ளாவிட்டாலும் அவர் வேதனையை தாங்கள் புரிந்து கொண்டு அதன்படி செயல்படுங்கள் மகாதேவா. ஒருவர் மிகுந்த குரோதத்தில் இருந்தால் மற்றொருவர் அமைதி காப்பதுதானே உகந்தது. என்னோடு வாருங்கள். தங்கள் கருத்து வேறுபாடு விலக சற்று காலம் தாருங்கள் மகாதேவா. ஓம் பிரம்மதேவாய நமஹ. சந்திக்க விரும்பாவிட்டால் சந்திக்க வேண்டாம். உங்கள் இறைவனிடமிருந்து விலகி இருங்கள். வாருங்கள் மகாதேவா. செல்லலாம் தேவி. அசுரர்களுக்கான நல்ல நேரம் இப்போது துவங்கப் போகிறது குருதேவா. மகாதேவருக்கும் நாராயணருக்கும் உள்ள கருத்து வேறுபாடு பெருகினால் அசுர குலம் வளரும். அசுர குலத்தின் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். இப்போது இந்த ரம்பையை உடனடியாக விலக்க வேண்டும். இது நீடித்தால் அந்தகாசுரனின் தவத்தை இவள் கலைத்து விடுவாள். அது நடக்கக்கூடாது. கவலை வேண்டாம். ரம்பையின் நடனத்தால்
அந்தகாசுரனின் தவம் நிச்சயம் கலையாது அசுரமாதா. ஓம் பிரம்மதேவாய நமஹ. ஓம் பிரம்மதேவாய நமஹ. அசுரமாதா திதி, பிரம்மதேவர் வரமளிக்க இங்கு வர இயலாதென்றால் பிரம்மதேவரை காண அந்தகாசுரன் அங்கு செல்லலாம் அல்லவா? அது எவ்வாறு சாத்தியமாகும் குருதேவா? சந்தேகமே வேண்டாம், நடக்கும். ஒரு அசுரன் தவத்திற்கான வரத்தை பெற பிரம்மலோகத்திற்கு நிச்சயம் செல்வான். குருதேவா, எனது மைந்தன் பிரம்மதேவரின் தவம் மற்றும் நாராயணரின் அக்னிக்கிடையே இருக்கிறான். அவனால் எவ்வாறு பிரம்மலோகம் செல்ல முடியும்? பக்தியின் மார்க்கத்தில் இழந்த மேனியை பக்தியின் வாயிலாகவே திரும்பப் பெற முடியும். இந்த வன்மத்தின் அக்னியில் நாம் அன்பை சமர்ப்பிக்க வேண்டும். இல்லை குருதேவா, வேறு ஏதேனும் வழியை கூறுங்கள். நான் எனது மைந்தனை இவ்வாறு காண இயலாது. ஒரு அன்னையின் வேதனையை என்னால் உணர முடிகிறது. ஆனால் இதுவரை அசுர குலத்தில் எத்தனை அசுர வீரர்கள் இருந்தார்களோ அவர்களை விட அதிக வேதனையை இவன் அனுபவிக்க வேண்டும். ஏனென்றால் லோக நியமப்படி எந்த அளவிற்கு வேதனையை இவன் அனுபவிக்கின்றானோ அந்த அளவிற்கு சக்திசாலியாக இவன் மாறுவான். அதற்கு பிறகு இவன் பெறக்கூடிய சக்தியை பிரபஞ்சத்தில் எவராலும் எதிர்க்க முடியாது அசுரமாதா. இதை பெற்றுக்கொள் அசுரமாதா. இதை அந்த அக்னியில் இட்டுவிடு. எனது மாயையால் உருவான அக்னி அந்தகாசுரனின் மேனியில் போய் சேர்ந்து விடும். பிறகு அது அவனது உடலை முழுவதுமாக எரித்து எலும்புகளாக மாற்றிவிடும். ஓம் பிரம்மதேவாய நமஹ. ஓம் பிரம்மதேவாய நமஹ. இதுவரை அசுரர்களின் தவத்தில் தன்னலம் மட்டும்தான் இருந்தது. ஆனால் இன்று நாராயணரின் பிடிவாதத்தால் அதில் அன்னையின் தாய்மையும் குரு சீடன் மீது வைத்திருக்கும் அன்பும் இணைந்திருக்கிறது மகாதேவா. இந்த மாற்றமானது அந்தகாசுரனுக்கு சக்தியை மட்டுமல்ல, அசுர குலத்திற்கே உலகிலும் உயர்ந்த பதவியையும் தரும். ஓம் பிரம்மதேவாய நமஹ. அன்னையே, தந்தையே, ஒருவேளை சுக்ராச்சாரியர் கூறியதைப் போல் அந்தகாசுரன் வரத்தை பெற பிரம்மலோகம் சென்று விட்டால், வரத்தை பெற்ற பிறகு உலகையும் வெல்வது மிகவும் எளிதான காரியமாகிவிடும். எவ்விடமெல்லாம் அசுரர்கள் செல்ல முடியாமல் இருந்ததோ அங்கெல்லாம் அந்தகாசுரன் எளிதாக செல்வானே. அத்தத்துவத்தை நாராயணர் புரிந்து கொள்ள மறுக்கின்றாரே. ஓம்
பிரம்மதேவாய நமः ஓம் பிரம்மதேவாய நமः ஓம் பிரம்மதேவாய நமः ஓம் பிரம்மதேவாய நமः ஓம் பிரம்மதேவாய நமः ஓம் பிரம்மதேவாய நமः ஓம் பிரம்மதேவாய நமः ஓம் பிரம்மதேவாய நமः ஓம் பிரம்மதேவாய நமः ஓம் பிரம்மதேவாய நமः ஓம் பிரம்மதேவாய நமः ஓம் பிரம்மதேவாய நமः ஓம் பிரம்மதேவாய நமः கேட்கிறதா நாராயணா? அது ஒரு பக்தனின் அழைப்பாகும், வேதனையின் அழுகுரலாகும். இப்போது நான் எவ்வாறு அதை புறக்கணிப்பது? இப்பிரபஞ்சத்தின் எதிர்காலத்திற்காக, அப்பாவிகள் அழுவதிலிருந்து காப்பாற்றுவதற்காக இன்று தாங்கள் அந்தகாசுரனின் இந்த அழைப்பை புறக்கணிக்க வேண்டும். சிவசக்தியின் அம்சம் தவறான பாதையில் செல்வதிலிருந்து தடுப்பதற்கு இதை போன்ற மாபெரும் தவறுகளை செய்து கொண்டிருக்கிறேன். கொடிய வேதனையை தந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் என்ன செய்வது? இவ்வாறெல்லாம் செய்வதும் என் கடமைதானே. நாராயணா, தங்கள் கண்ணில் கண்ணீரா?